இந்த இடத்துல தான நான் விராட் கோலி மிஸ் பண்றேன். T20ல. டாஸ் வின் பண்ணிட்டு எடுத்தோனே நான் பவுலிங் தான் போடுவேன். ஏன் பேட்டிங் ஆட வராதா என்ன? அதுக்கப்புறம் பாத்தியா நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கும் ஆதில் ரஷீத்க்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட். அவன் தூக்கி போட்டு தாக்கு ராயா ராயா போட்டு அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான்டா அவன். ராமசாமி கொடுத்த காசு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இப்படி பேசிட்டோமே அடிப்பானா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவனை அடிச்சு அனுப்பி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. சம்மி உள்ள வரான்னு அஸ்தீப் எவனா வெளில தூக்கி போடுவான். ரவி பிஷ்ணா எப்படியும் உனக்கு கூகுளி தான் போட்டு போவான்னு தெரியுது. எங்குக்கு பதிலா ஜேக்கப் பத்தலே ட்ரை பண்ணலாம் இவனுங்க. அவன் தான் கடைசி நேரம் ஸ்கோரை ஏத்தி விட்டே போனது. இப்ப ஆடுறா நெக்ஸ்ட் மேட்ச் சஞ்சு பொழக்கவான்ட்டு வேற வாய்ஸ் ஆடலாம் வேற. ஆச்சா சஞ்சுவை போலன்னு அனுப்பிட்டாங்க. வந்து கையில இருந்த மேட்ச்டா இவனுங்களா தானே விட்டானுங்க. உனக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணா சிவன் துபே அவைலபிள் தான் ராஜ்கோட்ல. எப்படியா அடுத்த மேட்ச் டிராப் பண்றீங்க தெரிஞ்சு போச்சு. அவனோட துருஜுரேல். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரா. இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 5 T20 சீரீஸில் 3rd T20 ரிவ்யூ அனலிஸ்ட் தான் பார்க்க வந்திருக்கீங்க. வெல்கம் டு த ஷோ கைஸ். வணக்கம். வணக்கம். நேற்று மேட்ச் பார்த்தீங்களா, எப்படி போச்சு? ரொம்ப சிறப்பா போன மாதிரி தெரிஞ்சு. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம்ல இங்கிலாந்து ஜெயிச்சா நல்லா இருக்கும்டான்ட்டு. நீ நரேஷ் நீ நானும் பேசியிருக்கோம். ஆமா, எப்ப பார்த்தாலும் இந்தியா ஜெயிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மேட்ச் அவங்க ஜெயிக்க விடுங்கன்னு பார்த்தா கரெக்டா சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டாங்க அவங்களும். அதெல்லாம் சூப்பரா விளாண்டானுங்க. வழக்கம் போல இந்தியா அப்படியே ஸ்கை டாஸ் வின் பண்ணிடுறான். டாஸ் வின் பண்ணிட்டு எடுத்தோடனே நான் பவுலிங் தான் போடுவேன். ஏன் பேட்டிங் ஆட வராதா என்ன? அப்படிலாம் கிடையாது, ஆடலாம் நினைச்சா. ஆனா எல்லா மேட்ச்லயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காது, என்னன்னு தெரியல இது. இங்கிலாந்து ஓப்பனிங் பென்டேக்கெட்டு ஃபில் சால்ட் வழக்கம் போல இறங்கினா. ஃபில் சால்ட் வழக்கம் போல 4ஓட ஸ்டார்ட் பண்றான்டா. ஸ்டார்ட் பண்றதெல்லாம் ஆனா அதுக்கு அடுத்த பால் எனக்கு அதுக்கப்புறம் அடிக்க வராது மாமான்ட்டு போயிடுறான். இது என்னது லாஸ்ட் மேட்ச் கிளிக்காச்சு. ஃபர்ஸ்ட் பால் 4 சேம் இந்த மேட்ச்லயே அதேதான். இல்ல எனக்கு நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். ராமசாமி கொடுத்த காசு ஊ ஊன்னு ஃபில் சால்ட் கொடுத்த காசு ஊ. ஆனா லிவிங்ஸ்டன் செம்மையா ஆடினான். இந்த சீரியஸ் ஸ்டார்ட் ஆகும் போது நான் யோசிச்சது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான். பென் டக்கெட் எப்படி ஆட போறாரு இந்தியன் கண்டிஷன்ல. ஏன்னா அவர் நிறைய ஸ்வீப் ஆடுவார். அந்த ஸ்பின் எல்லாம் போட்டா டக்கு டக்குன்னு ஸ்வீப் ஆடுவார். டெஸ்ட் கிரிக்கெட்ல செம்மையா பண்ணாரு இங்கிலாந்துக்கு. இப்போவும் அது வந்து அவர் வந்து நல்லா பண்றாரு. இப்போ நேத்து இந்த மேட்ச் செம்ம நாக்கு. நான் அது ஒரு எனக்கு இங்கிலாண்டே ஃபெயில் ஆடாலையோ சால்ட் ஃபெயில் ஆடா கூட எனக்கு அந்த பென் டக்கெட் மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணுவான்டான்ட்டு. இல்ல அவனுக்கு கரெக்டா வாசிய வந்து அவனுங்க கரெக்டா கொண்டு வந்து இன்னொன்னு எனக்கு 4 ஸ்பின்னர் ஆனானுங்க. நீ எதுக்கு அஸ்தீப் சம்மி உள்ள வரான்னு அஸ்தீப் எவனா வெளில தூக்கி போடுவானா? அது ஃபிளாட் ட்ராக்ல 4 ஸ்பின்னரா? நேத்து அவங்க பிச் ரிப்போர்ட்ல சொன்ன மாதிரி நல்லா மொளலாம் இல்ல. ட்ராக் இல்ல வந்துச்சுடா பால். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் மேட்ச் பாத்தியா? ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு எவ்வளவு அவங்களுக்கு ஸ்கோர்? பார்த்தேன் நான் ஃபுல்லா நேத்து. இல்ல ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு பால் வந்து நல்லா சல் புல்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தியா நம்ம ஸ்பின்னர்ஸ்க்கும் ஆதில் ரஷீத்க்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட். நம்ம பாலுங்க நல்லா ஸ்பீடா போட்டு இருந்தாரு. அவன் பொறுமையா முருகு புளிகிற மாதிரி பொறுமையா புளிச்ச. திலக் வர்மாக்கு எங்க பால் வருதுன்னே தெரியல. பேட்டிங் பாத்தியா? பார்த்தேன்டா. யாரா அவன் தூக்கி போட்டு தாக்கு ராயா ராயா போட்டு அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான்டா அவன். எவன் போடலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா. வேற லெவலா இருந்துச்சு பேட்டிங்லாம். பேட்டிங் ஸ்டைலும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா ஃபில் சால்ட் 4 ஓவர் ஸ்டார்ட் பண்ணான்ல. ஸ்டார்ட் பண்ண உடனே சரி அர்ஜித் சிங் இல்ல அதனால இவன் வந்து எல்லாரையும் அடிச்சிருவான் போல. ஏன்னா சம்மியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆட்டான் அவன். ஆனா ஹர்திக் பாண்டியா ஓவர்ல மாட்டோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா அது வேற. ஹர்திக் பாண்டியா 4th ஓவர் போட வந்தான். லாஸ்ட் 3 பால் ஹேட்ரிக் 4. அதான் போட்டு கிளிஸ்டான் பென்டேக்கெட். அப்புறம் 5th ஓவர்ல வாசி போட வந்தான். ஃபர்ஸ்ட் 2 பால்ல 4. அதுக்கப்புறம் 4th பால் 6. இவனுங்கெல்லாம் இப்படி ரன் கொடுக்கா. ஆனா வருண் சக்கரவர்த்தி தான் பாரு 6th ஓவருக்கு வந்துட்டு 3 ரன் கொடுத்து செம்மையா போட்டு போயிட்டான். மாத்திச்சு. இல்ல டக்கட் மட்டும் இருந்திருந்தாச்சு. ஸ்கோர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கூட போயிருக்கும். செம்மையா போயிருக்கும். ஏன்னா 10 ஓவருக்கு அவனுக்கு இந்த 80+ அடிச்சிட்டானுங்க. அவன் இருந்ததானா ஷுவரா 180 ஈஸியா கிராஸ் பண்ணிருப்பானுங்க. ஒரு டவுட் எனக்கு என்னன்னா ஹாரி ப்ரூக்கும் லிவிங்ஸ்டனும் வந்தாங்க. அப்போ அக்சர் பட்டேலோ மேபி எனக்கு வேற யாரோ ஒருத்தர் போல் பண்ணிருந்தாங்க.
அவங்க 2 பேருமே வருண் சக்கரவர்த்திக்கு வீக். எடுத்தோனே எடுத்துட்டு வந்து அவங்கள இடிக்க வேணாம். லிவிங்ஸ்டனை விட்டு அவரு போய் ஒரு முறைச்சு போட்டு பிரிச்சிட்டாரு ஒரு பக்கம். ரவி பிஷ்ணாயை போடவே இல்லையே. ஏய் போட்டனா நான் வெளியே தான் தூக்கி அடிப்பேன்றாரு. போட்டு பிரிச்சிட்டானா ரவி பிஷ்ணாயை தூக்கி 3 சிக்ஸர் அந்த ஓவர்ல. 3 சிக்ஸரா? ஐயோ. அங்கதானே மொமெண்டமே மாறிச்சு. டீம் இந்தியாவுக்கு வந்து மொத்தமா புடிங்கிட்டாரு லிவிங்ஸ்டன். ஆர்சிபி லிவிங்ஸ்டன் கொடுத்த காசு ஒர்த்து. பில்சால்ட் கொடுத்தது விட இவனுக்கு கொடுத்தது. ஆக்சுவலி இது சொல்லலாம். ஆரி புருக்னு ஆயிட்டான் அவன் பேட்டிங். இல்ல இங்கிலாந்துல இருந்து வந்தோடனே ஸ்பின் ஆடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இல்லடா ரவி பிஷ்ணா எப்படியும் உனக்கு கூகுளி தான் போட்டு போறான்னு தெரியுது. எங்கேயோ வெளியே போற பால நீ உள்ள இப்படி அதுவும் அடிக்க ட்ரை பண்ணி உள்ள எஜ்ஜி வாங்கி போட்டு போகுது அது பேட்டிங். அழகா ஆஃப்ல தட்டி இருக்கான் அந்த பால. கண்டிப்பா. ப்ரூக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிட்டான். ஆக்சுவலி ப்ரூக்கு பதிலா ஜேக்கப் பத்தலே ட்ரை பண்ணலாம் இவனுங்க. தேவையில்லாம ப்ரூக் எடுத்து வந்து. ஆனா எப்படியோ அப்படி இப்படி போய் ஆனா லிவிங்ஸ்டன் செம்மனாக்கு. அவன் தான் கடைசி டைம்ல ஸ்கோரை ஏத்தி விட்டே போனது. லாஸ்ட் 3 ஓவர்ல மட்டும் அவன் நின்னுறானா வச்சுக்கோ வேற மாதிரி 200 கூட போயிருக்கும் கிட்ட. ஏன்னா அவன் நல்லா பொழந்துட்டு போயிட்டான். எவன் பட்டாலும் அடிக்கிறான்டா அந்த மாதிரி இருந்துச்சு. கரெக்டா அட்டிக் பண்ணிய பாலே மிஸ். இல்லைன்னா தூக்கி வெளியே கடாச்சிட்டுமா அது போயிருக்கும். அது ஜஸ்ட் கரெக்டா அது கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா போயிட்டு இருக்கோம். பட்லரோட அவுட் பத்தியா? சஞ்சு சாம்சன் அந்த கேட்ச் நல்ல கேட்ச். அதுவும் இல்லாம வருண் சக்கரவர்த்தி நல்ல பால். ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ வந்து இழந்துட்டானுங்க. இது வந்து சூர்யா வந்து போறதுக்கு டவுட்லயே இருந்தான். ஆனா சஞ்சு சாம்சன் செம்ம கான்பிடண்டா இருந்தான். அவனுக்கு பட்டிருக்குன்னு. ஆனா பட்லர் அண்ணா செம்ம வேலை பார்த்தாரு. படாத மாதிரியே டவுட் விட்டாரு. காமிச்சிட்டு போயிட்டான். ஆனா கண்டுபிடிச்சிட்டாரு சாம்சன். கான்பிடண்டா இருந்தான். அவன் வருண் சக்கரவர்த்தி செம்ம கான்பிடண்டா இருந்தான். அந்த விக்கெட் வந்துச்சு. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 171 அடிச்சாங்க 9 விக்கெட்ஸ்க்கு விட்டு. ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் வச்சு 20 ஓவர் அடிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு சேஸ் பண்ண வந்தப்ப சரியா சேஸ் பண்ணாங்க. 145 நான் என்ன நினைச்சேன் 172 தானே நம்ம சஞ்சு சாம்சனுக்கு அபிஷேக்கே பத்தாதுன்னு நினைச்சேன். நானும் நரேஷும் வேற சஞ்சு சாம்சன் ஓவரா வேற சொல்லிட்டேன் விக்கி கிட்ட. அவன் வந்து கனவு காணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். நாங்க வந்து இப்ப ஆடுறா நெக்ஸ்ட் மேட்ச் சஞ்சு பொழக்கவான்ட்டு வேற வாய்ஸ் அவுட் எல்லாம் வேற சஞ்சுவை பொழந்து அனுப்பிட்டாங்க. நான் சஞ்சு சாம்சன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்பா உனக்கு தான் பாடிக்கு தான் போட போறாங்க, நீ அதை விட்டுட்டு வேற பால ஆடப்பா. ஆனா பட்லர் செம்ம கேப்டன்சிடா. செம்ம பிளானோட வந்தான். எவனை பிளான் படி தூக்கணும் எல்லாரும். சேப்பாக்ல நான் போனப்ப கூட பட்லர் வந்து அந்த பவுலிங் ரொட்டேஷன்ல சரியா பண்ணாரு. சொல்ல போனா இந்தியா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனானுங்க. எஸ்கேப் திலக் வர்மாவால. இல்லனா அன்னைக்கே மாட்டிருப்பாங்க. சென்னையிலே மாட்டிருப்பாங்க இந்தியா. தப்பிச்சாங்கன்னு வச்சுக்கிறோம். நான் கூட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இப்படி பேசிட்டோமே அடிப்பானா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவனை அடிச்சு அனுப்பி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அவன் எதுவுமே வந்து ட்ரை கூட பண்ணல. அவன் வர்றான் கிளம்புறான் வர்றான் போறான் அந்த மாதிரி தான் இருக்குது. இல்ல அவனுக்கு நல்ல பிளான் போட்டானுங்கடா. அவனுக்கு இன்டூ த பாடி போட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஏத்துனா நம்பால் கொடை கிளப்பிட்டு அவுட் ஆயிடுறான். போயிடுறான். கொஞ்சம் லாஸ்ட் மேட்ச் அடிக்கிற மேட்ச் நின்றாச்சு ஆட வேண்டியது. நின்று கூட ஆடல. அவன் அடிக்கதான் பாக்குறாங்க. அடிச்சாலும் போய் தொலைய மாட்டேங்குது. உனக்கு அதுதான் அவனுக்கு இன்டூ த பாடி போறானுங்க. பெசாம நீ அந்த பால வேற ஏதாவது ஷாட் ட்ரை பண்ணலாம். நீ ஃபுல் ஷாட்டே ட்ரை பண்ணுகிற. ஆமா அது வேற இருக்கு. இல்ல ஆஃப்ல ஏதாவது நவுந்து ஏதாவது கட்டு ஏதாவது அடிக்க ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாம். அது பண்ண மாட்டேன்றான். ஒரே ஷாட் ஒரே மாதிரி ட்ரை பண்ணி எல்லாம் அப்படிதான் அவுட் ஆயிட்டான். இப்ப ஃபில்சால்ட் எப்படி அவுட் ஆயிருக்கான். ஆக்சுவலி இந்த டைம் ஃபில்சால்ட் வேற மாதிரி அவுட் ஆனா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எப்படி அவுட் ஆனா அந்த மாதிரி தான் சஞ்சு சாம்சனும் அவுட் ஆயிருக்கான். அபிஷேக் சர்மா செம்மையா ஸ்டார்ட் பண்ணான்டா. ஸ்டார்ட்லாம் செம்மையா பண்ணாருண்ணா. ஏன்பா எல்லா பாலும் அடிக்கணுமாப்பா உனக்கு? T20 கேம்ல 2 4 போச்சுன்னா சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுப்பா. எல்லா பாலும் அடிப்பீங்களா? இந்த இடத்துல தானே நான் விராட் கோலி மிஸ் பண்றேன். T20ல சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணே இருப்பாரு. திணற ஓட விடுவாரு. ஏன்னா விராட் கோலி நின்னு ஆடுவான்.
ரொட்டேட் பண்ணுவான். அதான் ஒரு 4 அடிப்பா, அப்புறம் சிங்கிள் தான். அப்புறம் ஒரு 6 அடிப்பா, அப்புறம் சிங்கிள் தான். ம். எனக்கு இது இந்த கான்செப்டே புரியல. இப்போ ரைட் ஹேண்ட் அவுட் ஆனா ஸ்கை உள்ள வரான். லெஃப்ட் எனக்கு ஒரு டவுட். எனக்கு ஒரு இன்னொரு டவுட். திலக் வர்மா உள்ள வரான். இது என்ன கான்செப்ட் இது? இல்ல எனக்கு ஒருத்தன் தேர்ட்ல கான்செப்ட் இறங்கினா கூட விடு. ஒருத்தன் தேர்ட்ல இறங்கினா அவனை தேர்ட்லயே இறக்கி விடுங்க. திலக் வர்மா ஆமா. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். அவன் தேர்ட்ல தான் ஆடுனான். தேவையில்லாம அவனை எதுக்கு திரும்ப ஃபோர்த்ல இறக்கி விடுறீங்க? திலக் வர்மா உனக்கு 2 செஞ்சுரி எந்த ஸ்லாட்ல அடிச்சான்பா? இப்ப நான் விட்றா இன்ஃபார்ம் பேட் லாஸ்ட் மேட்ச் எங்கடா அடிச்சான் அவனுக்கு? நம்பர் 3ல ஆடுனா. அவனை திரும்ப எதுக்கு நம்பர் 4 அனுப்புறீங்க? லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். நல்லா கிளிக்குது அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன். போங்கடா. இல்ல எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, நம்ம ஆளுங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்னா சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணணும். இல்ல எல்லாரும் அடிக்க தான் போறாங்க. அதுக்கப்புறம் என்னத்துக்கு உனக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்? இன்னொன்னு சஞ்சு சாம்சனும் ஒரே மாதிரி அவுட் ஆடுறான். ஸ்கை நம்ம கேப்டன். அவன் வந்து நல்ல கேப்டன், நல்ல லீடர், கேப்டனா இருக்க விரும்பல, லீடரா இருக்க விரும்பல, டயலாக்லாம் பேசிட்டு போறான். ஆனா நல்ல பேட்ஸ்மேன் இருந்தா அடி பறந்துடுறான் அவன். நல்லா ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் திரும்ப கொடக்கலப்பி அவுட் ஆயிட்டு போயிடுறான். இல்ல ஸ்கை அவ்வளவா ஆடியே இப்போ வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சுண்ணா. ஒரு கேப்டன் ஆனதுல இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்ல ஒன்னும் ஸ்கையே. மேபி ஸ்கைக்கு அந்த பிரஷரா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஆனா சூர்யா செம்ம ஒரு பிளேயர். அவரெல்லாம் எல்லாருக்கும் தெரியும்டா சூர்யா வந்து செம்ம பிளேயர்னு. ஆனா ஃபார்ம் எங்க? லாஸ்ட் 10 மேட்ச்ல நீ ஒரே ஒரு 50 தான் வச்சிருக்க. அதுவும் நம்பர் 3 நம்பர் 4ல வர ஸ்லாட் அது உனக்கு. நீ 5 6ல வந்து நான் அந்த மாதிரி ஆடினா ஓகே. நீ நம்பர் 3 நம்பர் 4 வர அந்த ஸ்லாட்ல இல்ல வந்தா ஒரு 4 அடிச்சா நினைக்கிறேன் பேக்ல. அவன் ஷாட் ஒரு அடிச்சிட்டு அப்புறம் கிளம்பிட்டான். 2 4 அடிச்சான்டா. நல்ல ஷாட் அடிச்சான். 2 4 அடிச்சான். அந்த 2 ஷாட் நல்ல ஷாட் ஒரு லேப். 2 நல்லா ஷாட் பண்றான். ஆனா கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறான். அதுதான் அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனை. இல்லடா அவன் சிங்கிள் ரொட்டேட் பண்ணவே இல்லடா. எல்லா பாலும் தூக்க தான் பாக்குறாங்க எல்லாரும் இந்தியா பிளேயர்ஸ். ஆனா எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா அந்த எந்த ஓவர்னு தெரியல. அபிஷேக் சர்மா அவுட் ஜோஃப்ராச்சர் கிட்ட. ஜோஃப்ராச்சர் கேட்ச் பிடிச்சு அவுட் பண்ணிட்டாரு. கொடக்கலப்பி நீ கொடை கலப்பினது கூட நான் ஒரு பிரச்சனையே எடுத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து மறுபால் டாட் ஆயிட்டு இறங்கி வந்து நீ ஆஃப் சைட்ல தூக்கி அடிக்கிற. உனக்கு அவ்வளவு என்ன அரகன்ஸ் கேம்ல? எனக்கு இந்த டீமே அப்படிதான் என்ன பண்றானுங்க. ஆக்சுவலி இவனுங்க 172 ரன் வந்து 14 ஓவர்ல அடிச்சுன்னு போயிடலாம்னு நினைக்கிறானுங்க. ஏன்டா 20 ஓவர் இருக்குது, நின்னு ஆடுங்கடா. ஏன்டா ஆக்சுவலி ஏன்னா வின் பண்ணும் போதெல்லாம் நம்ம நல்லா ஜாலியா தான் இருக்கோம். இப்படி தோத்துட்டா இப்படி இது குறை சொல்றது தப்பு தான். ஏன்னா அவனுங்க இன்டர்டே அப்படிதான்டா. எல்லா மேட்சும் இப்படிதான் பண்ணிருக்கானுங்க. ஏதோ ஒரு மேட்ச் லாஸ் ஆனதுக்காக நம்ம இப்படி பேசக்கூடாது. ஆனா அவனுங்களே சொல்லப்பா இல்ல சேப்பாக்ல நீ என்னப்பா பண்ண? விக்கெட் போனோடனே பொறுமையா ஆனல்ல. அப்போ வந்து திலக் வர்மா மட்டும்தான் பொறுமையா ஆனான். எல்லாருமே அடிக்க ட்ரை பண்ணா அவுட் ஆனானுங்க. இங்க இன்டர்டே வேற மாதிரி இருக்குது. இதான் எனக்கு இதான் கேம், இதான் போர்டு. T20 கேம்ல அந்த அவேர்னஸே கிடையாதுப்பா. நீ எந்த இடத்துல ரெஸ்ட் ஆகணுமோ ஸ்லோ பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்லோ பண்ணணும், எந்த இடத்துல பில் பண்ணவோ அந்த இடத்துல பில் பண்ணணும். அதெல்லாம் இல்லை இவங்கள இன்டென்ட். அதுவும் அந்த ஷாட் அடிக்கும் போது நான் என்ன திரும்ப யோசிச்சேன், தப்பி தவறி எங்கன்னா கேட்ச் மாட்டேன்னு வச்சுக்கோ. அந்த ஷாட்ல யாருன்னா எகிரி பிடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அப்பவே கௌதம் கம்பீர் அங்கிருந்து பெவிலியன் பார்த்து சரியான திட்டு விழுந்திருக்கும். ஆக்சுவலி T20 தான் எப்பவுமே கௌதம் கம்பீர் சிரிச்சிட்டு இருப்பான். ஆனா இந்த டைம் உம்முன்னு இருந்தான். மேட்ச் ஸ்டார்ட் சேப்பாக்லயே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாரு கௌதம் கம்பீர். பார்த்தேன் இங்க ஐயோ சாவி ஒரு விக்கெட் போயிருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீ அதே இன்டென்ட் காட்டுறேன்னா அது தப்பு இல்லையா? ஒரு விக்கெட் போய் நமக்கு இன்னும் விக்கெட் இல்ல, நெக்ஸ்ட் விக்கெட் எதுவுமே இல்ல. சோ வந்து அவன் நின்று அந்த கோவம் இல்லாம நின்று ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிருந்தா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஆக்சுவலி இப்ப இந்தியன் டீம்ல இருக்கிறதுலயே அவன் ஒருத்தன் தான் நின்று ஆடுற மாதிரி இருக்கிறவன். ஆனா அவனையே இந்த டைம் தப்பானான். பட் திலக் வர்மா நேத்து கூட நல்லா தான் விளையாண்டான். அவன் குறை சொல்லல, 18 ரன் அடிச்சான், நல்லா தான் விளையாண்டான். ஆக்சுவலி அவனெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணவே விரும்பல. ஏன்னா ஒரு மேட்ச் அவங்க இந்தியன் டீம் வந்து வெறுப்பேத்துறாங்கடா. வெறுப்பேத்தி ஏதாச்சும் பண்ண வைக்கிறாங்க. அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இவனுக்கு மேல இவன் டீமுக்காக ஆடுறானுங்களா இல்ல அவங்களோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ்க்காக ஆடுறாங்களா? பர்சனல் ரெக்கார்டுக்குலாம் யாருக்கு ஆடலன்னு அது ஏன்னா அவ்வளவு வேகம் உனக்கு? பர்சனல் ரெக்கார்டுக்கு ஆடுறவன் ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து 120 பால் வரைக்கும் நிப்பான் கிரவுண்ட்ல. அவன் தான் பர்சனல் ரெக்கார்டுக்கு ஆடுவான். இவங்க நிக்கிறது கூட மேட்டர் இல்லைண்ணா, போய் கண்ணா பின்னான்னு சுத்துறாங்கண்ணா. எக்ஸாம்பிள் ரெக்கார்டை யார் சொல்லிட்டா? நம்ம சச்சின்.
இல்ல நேத்து கமெண்ட்ரில சொல்லிருந்தாங்க யாருன்னு தெரியல. இந்த மாரி ஃபிளாட்ல புஜாரா கையில குத்திங்கன்னு வச்சுக்கோங்க, பாய் எடுத்துட்டு வந்து போட்டு பத்துருவாரு. ஆனா ஆ. உண்மையா அவ்ளோ மொளன்னு இருந்துச்சு விக்கெட்டு. ஆனா பால் ஆனா திரும்பிச்சுடா. பால் செம்மையா திரும்பிச்சு. இவனுக்கு 10 ஓவருக்கு அப்புறம் அந்த பிட்ச் மாரியே வேலை செய்யல. டேய், நல்லா ஆனா வருண் போய் திலக் வர்மா விக்கெட்லாம் சூப்பரா இருந்துச்சுடா. ம். ஆதில் போடும்போதெல்லாம், ஆதில் ரஷீத் ஆதில் போடும்போதெல்லாம் ரஷீத் விக்கெட்லாம் செம்ம பால் பால் அது. திலகவர்மா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ஆளுங்க 4 ஸ்பின்னரு, ஆதில் ரஷீத் ஒரே ஸ்பின்னர் அந்த பக்கம். ம். நம்ம ஆளுங்க எக்கானமி எடுத்துப்பாரு, அவங்க ஆளு எக்கானமி எடுத்துப்பாரு. அதுதான்டா நம்ம இதுல பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி மட்டுமே இருந்தானா, அங்க கதையே வேற. ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நேத்து. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கடா, வருண் சக்கரவர்த்தி எப்போலாம் 5 பார் எடுக்குறாரோ, அப்போலாம் டீம் தோக்குது. அதுக்கு அவன் என்னடா பண்ணுவான்? அவன் ஏன் என்ன ரேஸ்? அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவன் போயிட்டான். டீம் தோத்ததுக்கு டேய், அவன் நேத்து எப்படி இருந்தாலும் அவனுக்கு 5 விக்கெட்ல எப்படி இருந்தாலும். ம். அவன் ஜெயிச்சிட்டான்ல இந்தியா தோத்தாலும். இல்ல, நம்ம ருத்துராஜா 100 அடிச்சாலே டீம் ஜெயிக்கிறதுல நம்ம சிஎஸ்கே. ஆக்சுவலி அது ஒரு அது உண்மைதான். மூடநம்பிக்கை போயிட்டு இருக்கு. அந்த மாரி தான் இப்ப வருண் சக்கரவர்த்தி 5 விக்கெட் எடுத்தாலே டீம் தோத்துருது. ஏன்டா நீங்களா ஒழுங்கா விளையாட 10 பேர் நீங்க ஒழுங்கா விளையாடுறதுக்கு 11வது ஆள் நான் தான் காரணமா? ஆ? அது உண்மைதான். ம். கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே எல்லாருமே போட்டு பிரிக்கிறானுங்க. ஆனா வருண் சக்கரவர்த்தி மட்டும் எவனாலயும் தொட முடியல. ஆமா. ஆனா நேத்து ஆமா. மேட்ச் பாத்தீங்களா? திலக் வர்மாவ தவிர்த்து மீதி எல்லாருமே எப்படி அவுட் ஆனாங்க? எல்லாருமே வந்து திலக் வர்மா, ஹர்திக் வின்சர் பாண்டியா. தேவையில்லாத ஷாட் எல்லாமே. ஆ சிங்கிள் விக்கெட் பண்ணாம தூக்கி அடிக்கிறது. பால் தான் எவ்வளவு பால் இருக்கு? அது கூட ரன் ரேட் கூட எவ்வளோடா? எ 8.3 8.4 தானே இருந்துச்சு ஓவருக்கு. அது இவங்க அடிக்கல. ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா? டாட் பால் ஆடிட்டு இவங்க மேல இவங்க பிரஷர் போட்டுக்கிட்டாங்க. இன்னொன்னு கூட ஆ, அபிஷேக் சர்மா வந்து அவன் அவன் 5 ஓவர்ஸ் 50 ரன்ஸ் வந்துச்சு. அவன் அடிச்சு குடுத்துட்டு போயிட்டான். ஓகேவா? அவன் வேலைய அவன் முடிச்சுட்டு போயிட்டான். இன்னும் நீங்க 15 ஓவருக்கு 120 ரன் உங்களால அடிக்க முடியாதா? ஆ நம்ம வருண் டேய், சிங்கிள் விக்கெட் பண்ணாத பக்கத்துல வந்துரும்டா. லாஸ்ட் 5 அடிச்சுதான். ம். பொறுமையா நின்னு மேட்ச் கையில. உனக்கு ஃபினிஷர் யாரு? இந்த டீம்ல ஃபினிஷர் யாரு? ஹர்திக் பாண்டியா. ஆ. ஹர்திக் பாண்டியா. நீ எதுக்கு துருவ் ஜுரேல போய் 7வதா இருக்கிற? அவன் ஃபினிஷரா? நான் இந்த கேள்வி கேட்கணும்னு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். த்ருவ் ஜுரேலுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எதுக்குப்பா? உனக்கு ஃபினிஷருக்கு எதுக்குப்பா லெஃப்ட் ரைட் காம்பினேஷனு? அதெல்லாம் இல்லடா. இப்போ ஹர்திக் பாண்டியா வந்த இடத்துல துருவ் ஜுரேல் வந்து அதே ஒரு 30 ரன் அடிச்சிருந்தானா, லாஸ்ட் 2 ஓவருக்கு 20 ரன்னுக்கு ஹர்திக் பாண்டியா வந்திருந்தானா, கதையே வேற மாரி ஆயிருக்கும். கண்டிப்பா கதையே வேற. ம். ஆமா. ஏன்னா துருவ் ஜுரேல் ஹிட்டர் கிடையாது. ஓகேவா? ஆமா. இஸ் அ கிளாஸ் பிளேயர். ஆ. அவன் வந்து நீ வந்து 20 பாலுக்கு 30 ரன் அடிக்க சொல்றியா? அடிச்சுட்டு போவான். அத விட்டு 10 பாலுக்கு நீ வந்து 20, 25 ரன் அடிக்க சொல்றியா? அது அவனால முடியாது. அந்த அளவுக்கு அவன் ஹிட் பண்ற கேப்பபிலிட்டி இல்ல அவனுக்கு. கரெக்ட். அது சொன்னியே அது ரைட்ண்ணா. ஆனா எனக்கு இன்னொரு இது உண்டானா, ஏன்பா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கே அவன் 5ல தான் பாடுறான். அவன தூக்கி 7ல போட்டு, இதுல ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இது நடக்குமான்னுலாம் எனக்கு தெரியல. இப்ப வந்து லாஸ்ட் 2 மேட்ச் த்ருவ் ஜுரேல் சான்ஸ் குடுத்தாங்க. பெருசா எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. சரியா? இத காரணம் போட்டு தூக்கிரலாம். தூக்கிடுவானுங்க. ஈஸியா தூக்கிடலாம் டீம் விட்டு. டீம் விட்டு தூக்கிடுவாங்க. டீம் விட்டே தூக்கிடலாம். ஈஸியா தூக்கிடலாம். ஏன்னா 2 மேட்ச் சான்ஸ் குடுத்த. நீ அடிக்கல. நான் என்ன பண்ண முடியும்? இது வந்து கையில இருந்த மேட்ச்டா. இவனுங்களா தான்டா விட்டானுங்க. இவனுங்க கண்டிப்பா. எப்படின்னா, நம்ம ஈஸியா ஜெயிச்சு வின் பண்ணிட்டா, நெக்ஸ்ட் 2 மேட்ச் எவனும் வரமாட்டான்னு இது பண்ணானுங்களா என்னன்னு தெரியல. கிரவுண்ட்ல காலியாக்குன்ட்டு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. சரி, நீங்க வாசி எதுக்குடா எடுத்துன்னு போறீங்க ஃபர்ஸ்ட்டு? ஏன்டான்னா, 2 லெஃப்ட் ஹேண்டர் ஒண்ணா சேர்ந்தா மட்டும் தான் ஆஃப் ஸ்பீட் போடுவோம். இல்ல போட மாட்டோம். எப்ப பார்த்தாலும் ஒரே ஓவர்ல கட் பண்ணிடுறீங்க வாசிய. அதான் கேம். அதுதான் இது இன்டென்ட். நீங்க சூர்யா கேப்டன்சியே எடுத்து பார்த்தீங்கன்னா, வாசிக்கு 1 ஓவருக்கு மேல குடுத்ததே கிடையாது. அப்ப எதுக்கு வாசி எடுக்குற நீ 11ல? 8 பேட்டிங் ஆர்டர். ம். கிழிக்குது 8 பேட்டிங் ஆர்டர். ஏன்டா டேய்! 7த் இல்ல ஃபினிஷர கொண்டு போய் நீங்க 5த்ல இருப்பீங்க. 5த்ல ஆடுறவன தூக்கின்னு போய் ஃபினிஷிங்ல இருப்பீங்க. இதுல உங்களுக்கு 8ல வேற பேட்டிங் வேற கேக்குது. டேய்! எங்க சமி பாய் வந்து அடிச்சார்றா 6. எங்க பாபா சரியான ஷாட்ரா அது. சரியாடா அடி. அதுக்கு அடுத்த பால் பாட்டம்ல போயிடுச்சு மோனே. இல்லன்னா அதுவும் போயிருக்கும். கரெக்ட்டா கனெக்ட் ஆகல. சம்மி அடிக்கிறாரு. பிஷ்னாய் வந்து அடிக்க ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பேட்டிங் வேணும்ன்றேன்.
ஆனா பிஸ்னாய் அடிச்சிட்டாங்கடா. நீ இந்தியா மட்டும் குறை சொல்றல, இங்கிலாந்து 11 பேர் பேட்டிங் வச்சுருக்காங்க தெரியுமா உனக்கு? ஆதில் ரஷீத் வரைக்கும் அடிக்கிறாரு. அதுதான்டா 11 பேர் பேட்ஸ்மேன். ஆனா அவனுக்கு பியூர் பவுலர்ரா. பவுலர் பிளஸ் பேட்ஸ்மேன் அவங்க. இவனுங்க பேட்ஸ்மேன் பிளஸ் பவுலரா எடுத்துட்டு போறானுங்க. அவனுங்க எல்லாரும் எடுத்துட்டு போனாலும் கிளீனா யூஸ் பண்றான் பட்லர். நீ அந்த மாதிரி யூஸ் பண்றியா? சுந்தருக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கலாம் போல. கொடுக்கல, தப்பு பண்ணிட்டாங்க. அவனுக்கு எப்பவுமே ஓவர் தர மாட்டேன்றான்டா ஸ்கை. ஒரே ஓவர்ல முடிச்சிரான்டா. ஒரு ஓவர் சுந்தர் அடிக்க விட்டான். ஓகே, நெக்ஸ்ட் ஓவர் கொடுத்து பாப்போம். ஒருவேளை விக்கெட் விழுந்தா என்ன பண்ணிருப்பா? அத திங்க் பண்ணவே இல்ல யாருமே. ஆனா லாஸ்ட் மேட்ச் அவன் ஒரு ஓவருக்கு எத்தனை ரன் குடுத்தான்? 6 ரன் 7 ரன் தான் குடுத்தான். ஆமா. அப்பயே அவனுக்கு ஓவர் தரல. இப்ப அடிக்க விட்டு எப்படி ஓவர் தருவான்? இல்ல வாஷிங்டன் சுந்தர ஆட வைக்கிறதோ எனக்கு என்னத்துக்கு ஆட வைக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல அவர் ஆடினா இது ஒரு லக்கு, ஜெயிக்கிறோம் ஒரு ஓவர் போட்டா. நேத்து 15 ரன் வச்சு அந்த ஓவர்ல கட் பண்ணி விட்டுட்டேன். ஏன்பா உனக்கு ஒரு ஓவர் போடுறதுக்கு எதுக்குப்பா ஒரு டீம்ல எடுத்துன்னு வர? அதுதான் நாங்களும் நாட ஒரு தமிழ்நாடுதான், எனக்கும் புரியுது வாசி எடுத்துட்டு போகாம இருக்க கூடாதுன்னு. ஆனா ஒரு யோசிக்கிறதுக்கு ஒரு இதுப்பா. யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. வாசி பவர் பிளேல சூப்பரா யூஸ் பண்ணலாம். நீங்க 2 ஓவர் கொடுத்து சூப்பரா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க அவனை யூஸே பண்ண மாட்டேன்றீங்க. சரி, அஸ்தீப் சிங் எதுக்கு ரெஸ்டடு? சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஓடி சீரிஸ் வருது, அதனால ரெஸ்டடு. நீங்க இது கப் அடிச்சு கிளிச்சிட்டீங்க. இப்போ ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஏன்னா 4th மேட்ச் 5th மேட்ச் ரெஸ்ட் கொடுத்துட்டு இந்த மேட்ச் ஆட வச்சிருந்தா மேட்ச் கையில முடிஞ்சிட்டு இருக்கும் சீரிஸ் நேரம். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, சமி நேத்து எத்தனை ஓவர் போட்டாரு? 3 நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா 3 போட்டான்னு நினைக்கிறேன். 3 தான் போட்டுக்கிறாரு. ஏன்பா ஒரு கம்பேக்ல இருந்து வராரு மனுஷன், அவருக்கு ஏன்பா 3 ஓவர் கொடுக்கு? 4 ஓவர் கொடுப்பா. இன்ஜுரிடா, அவனுக்கு இன்ஜுரி கட்சன் தெரிஞ்சுடா. அவன் ஓடி வரும்போது தெரிஞ்சு ஸ்பீட் பெருசாலாம் வரல. 130 வரையும் தான் ஸ்பீடே நேத்து வந்துச்சு. 148 டச் பண்ணல நேத்து சமி. 135 போடல நேத்து சமி. நான் ஃபுல் பார்த்தேன். 131 தான் ஹையஸ்ட் நேத்து சமிது. பழைய சமியை பார்க்க முடியல. பட் ஆனா அந்த சி மூவ்மெண்ட் அப்படியே தான் இருக்கு. ஆனா ஸ்பீட் இல்ல, அவ்வளவுதான். சமீலாம் செம்மையா இருந்துச்சுடா. உள்ள வெளில எடுத்துட்டு வந்திருந்தாரு. வைப் ஊத்துறாரு எல்லாரையும். சமிக்கு இன்ஜுரியாடா? ஆமாடா, இன்ஜுரி. அதனால தான் இன்ஜுரினா மேட்ச்ல எடுக்க மாட்டாங்களா? எப்படி அடிச்சாங்க அப்ப? மீன்ஸ் உள்ளே வர கூடாதுல. 1 வருஷமா இல்லடா கிரிக்கெட். அது ஓகேடா. எப்படிதான் இன்ஜுரினா உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களா? இல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கான். சோ அதனால இப்ப ட்ரை பண்றாங்க. இப்ப ட்ரை பண்ணாதான் நீ நெக்ஸ்ட் சாம்பியன் டிராஃபி கொண்டே போக முடியும். நீ டைரக்டா போய் அங்க விட்டுனா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே உனக்கு பேக்கப் இல்லல்ல. நீ இங்கேயே பார்த்துட்டு பேக்கப்னா இப்ப எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் இருக்கு டீம் சேஞ்ச் பண்றதுக்கு. எனக்கு எல்லாத்துக்கும் கூட நான் மன்னிச்சிருவேண்ணா. நம்ம ஸ்பின்னர்ஸ் போட்டாங்க பாத்தியா? நீங்க என்னப்பா மீடியம் ஃபாஸ்ட் போலராப்பா? 100ல மெயின்டைன் பண்றீங்க எல்லாம் ஸ்பின்ன? என்ன ஹேர்ல பீட் பண்றீங்களா எல்லாரையும்? ஐயோ, பிஸ்னா இல்லாம போடாம. ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தி கூட 95 பிளஸ் போட்டான்டா. ஆனா வருண் சக்கரவர்த்தி நல்லா பவுலிங் ஆக்ஷன், எப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆக்ஷன் அது அவருது. சரியா? அவரது ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்பின்னர்ஸ் நீங்களா 3 ஸ்டெப்ல வர்றதுங்கப்பா. ஏன்பா யாராவது 90லயே மெயின்டைன் பண்றீங்க? 90 100னா விட்டா எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆயிடுவாங்க போலக்குது. எல்லாம் வேக வேகமா வீசுறாங்க. ஆதில் ரஷீத் நானா சத்தியமா சொல்லணும், அந்த ஆளுக்கு சல்யூட் தானா பண்ணும். சரி, ஆதில் அவன் போட்ட ஸ்பீட்ல 70 65 61 அப்படிலாம் போட்டிருக்கான். ஆதில் ஒரு பால் வேரியேஷன் காமிச்சிருக்கான் ஆதில். யாரு நெட்வொர்க்? ஆமாண்ணா, திலக் வர்மா பால பாத்தீங்களா? அப்படியே வெளில இருந்து உள்ள விட்டாரு. நான் ஸ்டன் ஆயிட்டேன். என்னடா இது, நம்ம ஆளுக்கு இப்படி பண்ணலையே. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டேன் நானு அந்த பாலெல்லாம் பார்த்துட்டு. இது அக்சருக்கு பேக்கப் தான் ஜடேஜான்னு நானுங்க. ஆனா ஜடேஜாக்கு பேக்கப் தான் அக்சர்ன்றத மறந்துட்டானுங்க. இப்ப அக்சர் என்ன பண்ணான் பேட்டிங்ல? ஒண்ணும் பண்ணல. எங்க ஆள விடு, கவு கார்னர்லயே 3 6 விட்டுப்பாரு. இல்ல கேட்டா ஜடேஜா விட அக்சருக்கு பேட்டிங் கேப்பபிலிட்டி ஜாஸ்தி இருக்குன்றானுங்க. பார்த்தா நேத்து ஈஸியா ஜடேஜா விட அக்சருக்கு இருக்குன்றானுங்க. எக்ஸ்பர்ட் சொல்றானுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் ஜடேஜா தான். ஜட்டு தான். ஓகேவா? அக்சர்லாம் இப்பதான் வளர்ந்து அவன் இருந்தா இன்னும் மேட்ச் கொஞ்சம் லைட்டா உள்ள போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஆமா. ஆக்சுவலி ஜடேஜா வந்து மேட்ச் கடைசி வரை எடுத்துட்டு போயிருப்பான். அக்ஷர் பட்டேல் நல்ல பேட்ஸ்மேன் தான், அதெல்லாம் ஒத்துக்குவேன். ஆனா நீங்க ஜடேஜா விட மேலலாம் சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஜடேஜா எங்க இருக்கிறாரு? அக்சர் எங்க? அக்சர் இப்ப வளர்ந்து வராரு, அவ்வளவுதான்.
வளர்ந்து அதுக்குன்னு ஜடேஜாவெல்லாம் கம்பேர் பண்ணியெல்லாம் யாரும் பேசக்கூடாது. ஜடேஜா இஸ் a great, he is a legend. டெஸ்ட் நம்பர் 1 பவுலர் பா அவரு. 2019 இதெல்லாம் மறந்துட்டானுங்க போல பேட்டிங் ஜடேஜாது. போட்டு ஒரு மீதி மிரிச்சாரு. அந்த போட்டு பொழந்து எடுத்தது. அதானே. ஆனா அன்னைக்கு மட்டும் ஜடேஜா அவுட் ஆகலாம். அன்னைக்கு கதையே வேற. இந்நேரம் விராட் கோலி கையில கப்பு இருந்திருக்கும். கப்பு இருந்திருக்கும். கேப்டன்சில இருந்து தூக்கி இருக்க மாட்டாங்க. 1000 தான் சொல்லுங்க. விராட் கோலியை இந்தியன் டீம் மிஸ் பண்ணுது. ஆமா, அதுவும் 2020ல ரொம்ப மிஸ் பண்ணுது. ரொம்ப மிஸ் பண்றானுங்க. ஏன்னா விராட் கோலி ஸ்ட்ரைக் ரேட் சரியில்ல, அது சரியில்ல, இது சரியில்ல, 1000 நொட்டு லொசுக்கு எதுனா சொல்லுங்க. ஆனா விராட் கோலி தான். அவன் அங்க ஒன் டவுன்ல நின்னு சாலிடா நின்னு ஆடி கொடுப்பான். அவர் இல்லாதது இந்தியாவுக்கு பெரிய மைனஸ். அந்த இடத்த இனிமே அந்த இடத்துக்காக ஒரு பிளேயரை நீங்க உருவாக்கணும். யார உருவாக்குவீங்க? எனக்கு என்ன டவுட்னா இந்திய கிரிக்கெட் இளவரசர். ஒரு நிமிஷம். எனக்கு என்ன டவுட்னா இப்ப 2020லயே இவங்க தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஒன் டேல 50 ஓவர் மேட்ச் இருக்கு. என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. அங்கி விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டானா இந்தியாவுக்கு சங்கு தாண்டி. அது உண்மைதான். அது கொஞ்சம் வருஷம் ஆகும் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீ ஆடுறதெல்லாம் கூட ஓகே, உனக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணா சிவன் துபே அவைலபிள் தான் ராஜ்கோட்ல கூட்டு போறதுக்கு என்ன? சிவன் துபே எல்லாம் பிளாட் விக்கெட்ல பட் ஸ்பீட்லாம் அவன் தாங்க மாட்டான். அவன் என்னதான் சொல்ல அவன் தாங்க மாட்டான். நம்ம இந்தியன் டீம் பேட்ஸ்மேனேனா கொடை கிளப்பிடுவான். நீ வேற அவன் கொடை கிளப்பிடுவான். நான் உனையே ஒன்னு கேக்குறேன். சூர்யா என்ன பண்ணாரு, கேப்டன் என்ன பண்ணாரு, திலக் வர்மா என்ன பண்ணாரு, அபிஷேக் சர்மா என்ன பண்ணாரு, சஞ்சு சாம்சன் என்ன பண்ணாரு? அவங்கள மாதிரிதான் இவனும் கொடை கிளப்புவான்னு சொல்றேன். புரியுதா? கிளப்புட்டுன்ற நீ சான்ஸ் கொடுப்பா. நீ ஸ்பின்னர் போட்டா அடிச்சிருப்பான். நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன்னா, நேத்து ஆதில் ரஷீத் போட்ட பாலுங்கள சிவம் துபே மாதிரி ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் பிளேயர் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் மேட்ச்? சிவம் துபே கண்டிப்பா அடிச்சு பறக்க விட்டுருப்பான். ஆதில் ரஷீத் அடிச்சிருப்பான். சிவன் துபே இல்ல நீ ரஜத் படிதார் உள்ள இருந்தாலும் அவனும் அடிச்சிருப்பான். பட் ஆனா இப்ப ரஜத் படிதார் 15 இல்ல. ஆனா சிவன் துபே 15ல எத்தனை வந்திருக்காங்க? சேப்பாக்ல அவைலபிள் இல்ல. ஆனா ராஜ்கோட்ல அவைலபிள் இருந்தார்ல சிவம் துபே. நீ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணா ஒரு 5th சிவம் துபே உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாமேப்பா. நீ த்ரூ ஜுரேல நீ வெளில உட்கார வைக்கிறதுல ஒரு மேட்டரே இல்லையே உனக்கு. இப்ப எப்படியே அடுத்த மேட்ச் டிராப் பண்றீங்க தெரிஞ்சு போச்சு. அவனோட த்ரூ ஜுரேல் அவனை தேவையில்லாம இங்க எங்கன்னு மாத்தி விட்டு கடைசியில அவன் டிராப் பண்ணிட்டு போறாங்க நெக்ஸ்ட் மேட்ச். கேட்டா இப்ப ஒழுங்கா ஆடலன்ட்டு. ஏன்டா டேய் அவனுக்கு கரெக்டான சான்ஸ். இப்பயும் சொல்றேன், திலக் வர்மா ஒன் டவுன்ல இறங்கியிருந்தான் அவனும் நல்லா ஆடி இருப்பான். 5th த்ரூ ஜுரேல் ஆடி இருந்தான் அவனும் நல்லா ஆடி இருப்பான். நான் இன்னொரு கேள்வி கேட்கறேன்னா, இப்போ இங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்ன்றீங்களா? இது 20 ஓவர் ஃபார்மேட். 50 ஓவர் ஃபார்மேட்ல லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேணும்ட்டு சும்மன் கில்ல டிராப் பண்ணி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால ஓபன் பண்ண வைப்பீங்களா? வாய்ப்பு இல்ல. அப்ப இது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் யாரடா நீ இளவரசனை டிராப் பண்ண சொல்ற? அது ஜிஜியோட ஒன் ஆஃப் த செல்ல பிள்ளை. நான் சும்மன் கில்ல எல்லாம் எதுவும் சொல்லல. உடுக்கு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் தேவைன்றதுனால நீ டிராப் பண்ணுவியா சும்மன் கில்ல? இந்த மாதிரி விஷயம்லாம் ரோஹித் சர்மா பண்ண மாட்டான்டா. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல ரோஹித் சர்மா பாக்குறது ஒரே ஒரு விஷயம், 8th பேட்டிங் வேணும். அது எவன் கேப்டன் வந்தோ அது ஒண்ணு பாக்குறானுங்கடா. 8th பேட்டிங் வரும், 8th பேட்டிங் வரும். 7 பேர் அடிக்காம 8வது அடிக்கணும்னா என்னடா அது? Now the modern day T20 cricket. ஜெயிச்சதுக்கு காரணம் நான் சொல்லுவேன், இங்கிலாந்தோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சரியா போட்டாங்க. அல்டிமேட். இங்கிலாந்து யாருக்கு தெரியுமா ஜெயிச்சிச்சு? பட்லரோட கேப்டன்சி. ஆமா, கேப்டன்சி பிரில்லியன்ட் மூவ். செம்மையா மூவ் பண்ணாரு. அது போன மேட்சே வின் பண்ண வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஆளுங்க எஸ்கேப் போயிட்டானுங்க. நீ சொல்ற இந்தியா தோத்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? இந்தியா தோத்ததுக்கு காரணம் அவசர கொடுக்குன்னு நான் சொல்லுவேன். அதுதான் எல்லா வேலையும் தூக்கி அடிக்கிறது. அபிஷேக் சர்மா நவுந்து ஒரு ஷாட் ஆடினார் பத்தியா, நான் அவுட் ஆனார் பத்தியா, கொடை கலப்பினார் பத்தியா, அதை நீ பிளிக் ஆடி இருக்கலாம். பிளிக் ஆடிங்கிறதே வெளியே போயிருக்கும் பாரு. அபிஷேக் சர்மா குறைய சொல்ல மாட்டேன். உனக்கு ஓப்பனிங்ல அடிக்கிற பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா. அவனால நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அவனை நீ 5 மேட்ச் விட்டு நீ அடிடா உன் வேலையை பாருனான்னு அவனை விட்டுறணும். அவனெல்லாம் நீ 20 ஓவர் அவனால 20 ஓவர்லாம் நின்று ஆட முடியாது, நிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார். உனக்கு அடிக்கிற பேட்ஸ்மேன் அவன் போய் அவன் எப்படின்னா ஷேவாக் மாதிரி வளர்க்கணும். அதுக்குதான் வந்தா 30 அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, சாம்சன் ஆடுறாருல,
உனக்கு பாடி போட்டாருன்னா நீ ஸ்ட்ரோக் வச்சு சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு உன் டைம் வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேல நீ 5 ஓவர் தாண்டிட்டேன்னு வச்சுக்கோ, உன் உடம்புலயே உனக்கே கான்பிடென்ட் இருக்கும். அடா என்ன பாலு வர சொல்லு, தூக்கி அடிக்கிற பாரு, வெளில பாரு, அதோ பாரு, அரேபியன் சீன் காட்டலாம். என்னப்பா நீங்க ஏன்பா உனக்கு பவர் பிளே தான் செட்டப் பண்ணுமாப்பா, உனக்கு தான் அக்ரெசிவ் கேம் இருக்கே அபிஷேக் சர்மா. ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ ஒரு பக்கம் இன்னிங்ஸ் பில்ட் பண்ணு. ஆக்சுவலி சஞ்சு வந்து நின்று ஆடணும். சஞ்சு மேல தப்பு இருக்கு. சஞ்சு இதெல்லாம் தித்திக்கின்னு நெக்ஸ்ட் மேட்ச் ஆடணும்னு எதிர்பார்க்குறோம். போன மேட்ச் இப்படிதான் சொன்னோம். சஞ்சு செஞ்சுரி போட்டுருப்பா ப்ளீஸ்ப்பா, எதுக்கு கேக்குறேன். நம்ம எதிர்லாம் பார்க்க வேணாம்டா, அவனே அடிப்பான், எதிர்பார்க்க. ஆமா எதிர்பார்த்தா நக்கிட்டு போயிடுது. நரேஷ் பிஷ்ணோட ஓவர் பத்தி என்ன நினைக்கிற? நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. 4 ஓவர் 40 ரன் மேல அடிச்சு துவம்சம் பண்ணி அனுப்பியிருக்காங்க பிஷ்ணோய. ஆக்சுவலி கிளிஸ்டானுங்க அவனுக்கு கெஸ் பண்ணிட்டானுங்கடா. அவன் வந்து கூகுளி போடுறான்ட்டு. ஆனா நல்லா பாரு, ஐபிஎல்ல எவன் ஆடுறானோ அவன்லாம் பிஷ்னாயை கெஸ் பண்ணிடுறானுங்க. ஆனா ஆரிப்ருக்கு வந்து பிஷ்னாயை ஒன்றும் கெஸ்ஸே பண்ண முடியாமக்கிறான். ஆனா அவனும் ஐபிஎல் ஆடுறான். ஆனா நான் இன்னொன்னு யோசிக்கிறேன்னா, இங்கிலாண்ட வந்து குறைச்சி எடை போட முடியல. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன மாதிரி ரேர் ஷாட் ஆட போய் எல்லா மேட்ச் 2 மேட்ச் அவுட் ஆகல. கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்களெல்லாம். நீ ஸ்பின்னை தானே எங்களை வச்சு சோக் பண்ற. செகண்ட் மேட்ச் ஓரளவுக்கு குத்தாங்க. தேர்ட் மேட்ச் போட்டு உரிச்சிட்டாங்க ஸ்பின்னர்ஸ். கொஞ்சம் கூட டைமே கொடுக்கல அவங்கள. நம்ம ஏர்ல எங்களை பீட்டே பண்ணக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க அவங்கள. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் 4-1 நடக்கும்னு. அதே மாதிரி இப்போ 2-1 ஆயிருக்கு. இன்னும் 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணி 4-1 ஆக்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நான் 3-2 நினைக்கிறேன். எனக்கு ஏதோ தோணுது. 3-2 இந்தியா பக்கம் 3யா இங்கிலாந்து பக்கம் 3யா? இந்தியா பக்கம் 3-2 இங்கிலாந்து. நீடா எனக்கு வந்து நெக்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீன்ஸ் ஃபைனல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஃபைனல் வேட் கிடையில செமையா போட்டு வேற லெவலா இருக்கும். அதான் பார்த்தேன். அது நந்தாலே செமையா தானே இருக்கும். ஏன்னா ஒன் சைடு சீரியஸ் போயிடுங்க. சரி ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.